வணக்கம். இன்றைய செய்திகள். பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்குவதற்கான காலக்கெடுவை நீட்டிப்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. ரேஷன் கடைகள் வாயிலாக பொங்கல் பரிசு விநியோகம் இம்மாதம் 8ஆம் தேதி துவங்கிய நிலையில் ஜனவரி 14ஆம் தேதி வரை வழங்கப்பட்டது. இந்த காலத்தில் மொத்த கார்டுதாரர்களில் 2.15 கோடி பேருக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட்ட நிலையில் 7 லட்சம் பேர் அதை வாங்கவில்லை. வேலைக்காக சென்னை போன்ற நகரங்களில் வசிப்போர் சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாததால் பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்கவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான கால நீட்டிப்பு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அரசு வெளியிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் தொடர்பான வழிகாட்டுதலை உணவுத்துறை வெளியிடுகிறது. ரேஷன் பொருட்கள் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை கூட்டுறவுத்துறை மேற்கொள்கிறது. எனவே உணவுத்துறை தான் பொங்கல் பரிசு வழங்குவதற்கான காலக்கெடு நீட்டிப்பு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட வேண்டும். அதை பின்பற்றி கூட்டுறவுத்துறை அறிவிப்பு வெளியிடும். ஆனால் இந்த இரு துறையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க அலட்சியம் காட்டுகின்றன. இதனால் மீதமுள்ள கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதில் சிக்கல் நீடிக்கிறது. இனியும் காலதாமதம் செய்யாமல் காலக்கெடு நீட்டிப்பு குறித்த அறிவிப்பை அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட வேண்டும் என்று கூறியுள்ளனர். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். சத்துணவு ஊழியர்களின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்ட அறிவிப்பை தொடர்ந்து சங்க நிர்வாகிகளுடன் சமூக நலத்துறை செயலர் ஜெயஸ்ரீ முரளிதரன் பேச்சு நடத்தினார். சென்னை தலைமை செயலகத்தில் நடந்த பேச்சில் 12 சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். கோரிக்கைகளை நிறைவேற்ற கூடுதலாக 1 வாரம் கால அவகாசம் என அரசு தரப்பில் கோரப்பட்டுள்ளது. அதில் உடன்பாடு இல்லாததால் அறிவித்தபடி இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை துவங்குவோம் என தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்க பொதுச் செயலர் ஜெசி தெரிவித்தார். ஆனால் 13 சங்கங்கள் இதில் பங்கேற்கவில்லை. தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மற்றொரு பிரிவின் மாநில தலைவர் சந்திரசேகரன் கூறுகையில், மொத்தமுள்ள 14 சங்கங்களில் ஒரு சங்கம் மட்டும்தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளது. மீதமுள்ள 13 சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபடவில்லை என்று கூறியுள்ளார். லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இந்திய சமூகத்திற்கு கலாச்சார அதிர்ச்சி என்று அதிருப்தியை பதிவு செய்துள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை இது தொடர்பான வழக்கில் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடியும் செய்துள்ளது. நீதிமன்றத்தை பிளாக்மெயில் செய்து பணிய வைக்க முடியாது என யூடியூபர் சவுக்கு சங்கர் தரப்பிடம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்க கோரி அவரது தாய் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சங்கருக்கு 3 மாதங்கள் இடைக்கால ஜாமீன் வழங்கி டிசம்பர் 27ஆம் தேதி உத்தரவிட்டனர். இந்த ஜாமீனை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சைதாப்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் பி வேல்முருகன், எம் ஜோதிராமன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜாமீனை ரத்து செய்ய கோரும் மனுவை இந்த அமர்வு விசாரித்து உத்தரவு பிறப்பித்தால் பாரபட்சம் காட்டப்படலாம் என அஞ்சுவதாக கூறி சங்கர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து நீதிபதி பி வேல்முருகன் நீதிபதிகளை தேர்ந்தெடுத்து வழக்கை நடத்த முடியாது, இதுபோன்ற மனுக்களை விசாரணைக்கு ஏற்க மாட்டேன் என தெரிவித்தார். மேலும் வழக்கை வேறு அமர்வுக்கு மாற்ற தலைமை நீதிபதியை அணுகி நிர்வாக உத்தரவுகளை பெறுவது மனுதாரர் தரப்பின் பொறுப்பு. இந்த வழக்கு என்னிடம் இருக்கும் வரை நான் சட்டப்படிதான் தீர்ப்பளிப்பேன். நீதிமன்றத்தை பிளாக்மெயில் செய்து பணிய வைக்க முடியாது. தனிநபர்கள் குறித்து நாங்கள் கவலைப்படுவதில்லை. நீதித்துறை மீது மட்டுமே அக்கறை கொண்டுள்ளோம். தனிநபர்களின் முகத்தை பார்ப்பதில்லை. நீதித்துறை வாழ்க்கையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளேன். எந்த வழக்கையும் விசாரிப்பதில் இருந்து விலகியதில்லை. இந்த வழக்கிலிருந்து விலக மாட்டேன் என்று கூறினார். இதையடுத்து தலைமை நீதிபதியிடமிருந்து நிர்வாக உத்தரவுகளை பெற்றால் இந்த வழக்கை விசாரிக்க மாட்டோம். இல்லையெனில் இந்த மனுவுக்கு பதிலளித்தாலும் இல்லை என்றாலும் வழக்கின் தகுதி அடிப்படையில் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என சவுக்கு சங்கர் தரப்புக்கு கூறி விசாரணையை நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 12ஆம் நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கடந்த 8ஆம் தேதி முதல் பகுதி நேர ஆசிரியர்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். 12ஆம் நாளாக 600க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் டிஜிபி அலுவலகம் அருகே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
போராட்டத்தில் ஈடுபட்டோரை போலீசார் கைது செய்ய முயன்ற போது கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று 15க்கும் மேற்பட்ட வாகனங்களில் ஏற்றிச் சென்று திருமண மண்டபங்களில் தங்க வைத்தனர். பின்னர் மாலை அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். இதனிடையே பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு இயக்க மாநில குழுவினர் தலைமை செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷிடம் பேச்சு நடத்தினர். ஆனால் அங்கு முடிவு எட்டப்படவில்லை. நல்ல அறிவிப்பு வெளியாகும் வரை போராட்டம் தொடரும் என்று பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு இயக்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். மதுரை அருகே அரசு பேருந்தின் பின்பக்க டயர்கள் வெடித்து சக்கரங்கள் கழன்றோடியதால் பேருந்து கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 15 பேர் காயமடைந்துள்ளனர். ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோர மீடியனில் மோதிய போது பின்பக்க டயர் கழன்றுள்ளது. இதனால் சாலையின் குறுக்காக பேருந்து கவிழ்ந்தது. ஓட்டுநர் சுப்புராஜ் உட்பட 15 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து சமயநல்லூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டெல்லியில் தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் மேலிட தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். தமிழகத்தில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தல் தேதிகள் வெகு விரைவில் வெளியிடப்படும் என்ற சூழல் காணப்படும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் டெல்லியில் மத்திய அமைச்சரும் பாஜக மேலிட தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் பாஜக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பு தீன்மூர்த்தி சாலையில் உள்ள பியூஷ் கோயல் இல்லத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழக அரசியல் நிலவரம், கூட்டணி கட்சிகள், தொகுதி பங்கீடு, தேர்தல் பணிகள் உள்ளிட்டவை குறித்து விவாதித்ததாக கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.